Hey guys, welcome back to my channel. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்தடையும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, dermdoc ஸ்கின் டைட்டனிங் ஃபேஷியல் கிட்ட வித் ஹைட்ரலைஸ்டு கொலாஜன் அப்படிங்கிற ஒரு கிட்டை பற்றி தான் நம்ம வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பிரைடல் ஃபேஷியலுக்காண்டி நான் வீட்டிலே வாங்கி ட்ரை பண்ண கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபேஷியல் கிட். அது ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 125 நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக சரியாக தெரியல. உங்களுக்கு வந்து நான் ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து கிளென்சர், செகண்ட் வந்து ஸ்க்ரப்பு, தேர்ட் வந்து சீரம், அண்ட் ஃபோர்த் வந்து மசாஜ் க்ரீம், அண்ட் ஃபிஃப்த் வந்து பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து கிளென்சர் தான். எனக்கு இவங்களோட கிளென்சர் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த பேக்கேஜோட பின்னாடி வந்து எப்படி எவ்வளோ நேரம் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிஃபோர் பிக்கு வந்து எனக்கு இதுதான் பிஃபோர் வீடியோவே நான் எடுத்துட்டேன். என்னோடய ஸ்கின் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இவங்களோட கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஒரு ஜெல் பேஸ்டு கிளென்சர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இதை வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து நான் நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுலேயுமே வந்து நான் ஈவனாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகி வரும். இது வந்து செல்லுலோஸ் வந்து இருந்தால் அந்த மாதிரி ஆக்சுவலாக வரும் இந்த ப்ராடக்ட்டில். ஸோ வந்து நல்லா டீப்பாக வந்து உங்கள் ஸ்கின்னில் உள்ள டர்ட்ஸ் எல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஸோ டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்துடும். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கிளென்சர் வந்து இந்த ஃபேஷியல் கிட்டில் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் தான். ஸோ இவங்களோட ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து இது ரொம்ப ஹார்ஷாலாம் இருக்காது, ரொம்ப மைல்டான ஸ்க்ரப் தான். ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. ஸ்க்ரப்பு போடுறோம் அப்படிங்கிற ஃபீலே வந்துட்டு இருக்காது. ஸோ அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ண போகிறேன். ஸோ வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து சீரம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களோட சீரம் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த சீரமை வந்து என்னோடய ஹேண்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து எடுக்க முடியுமோ எடுத்து ஈவனாக வந்து என்னோடய நெக் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா வந்து டேப் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லிட்டில் மசாஜ் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ஒரு குட்டி மசாஜ் மாதிரி நான் வந்து கொடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி அப்வர்ட்ஸில். இதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப் வந்து மசாஜ் க்ரீம் தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து மசாஜ் க்ரீம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபுல்லாக உங்கள் ஹேண்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ மசாஜ் க்ரீம் வந்து ரொம்ப கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ மெயின் ப்ரொசீஜரே வந்து ஃபேஷியலில் வந்து மசாஜ் தான். இது பண்ணால் தான் உங்களுக்கு ஃபேஷியல் பண்ண வந்துட்டு ஒரு எஃபெக்டே வந்து கிடைக்கும். ஸோ எப்பயுமே ஃபேஷியல் பண்ணிங்க அப்படின்னா மசாஜ் க்ரீம் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுத்து உங்கள் ஃபேஸ் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து பேய் மாதிரி தான் இருக்கும், பட் வேறு வழி கிடையாது. உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கணும்னா அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபன்னியாக வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஈவனாக வந்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நான் போட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் மசாஜ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கை வலிச்சிச்சு. நீங்களாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை வலிக்கும். உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பண்ணிவிட சொல்லுங்கள். அப்வர்ட்ஸ் மோஷன்ஸ்லையும் வந்து சர்க்குலர் மோஷன்லேயும் வந்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பிரைட் டு பியாக இருக்கீங்க, புதுசாக கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா இந்த ஃபேஷியல் கிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி நான் இந்த மாதிரி dermdoc ஃபேஷியல் கிட் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். இவங்களே இதில் 3 வேரியன்ட்ஸ் வந்து நான் வாங்கினேன். ஸ்கின் ரேடியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆக்னே கிட், அதுக்கப்புறம் ஸ்கின் டைட்டனிங் கிட், இலுமினேட்டிங் கிட், இந்த மாதிரி கிட்ஸ் வந்து நான் வாங்கி நான் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இது ஒன்று மட்டும் மிச்சம் இருந்தது. மிச்சம் இல்லை, ஆக்சுவலாக வந்து இதை வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், மறந்துட்டேன். இதை வந்து ஆக்சுவலாக ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோடய ஸ்கின் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப ஷேகிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால அந்த கிட் வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி எக்ஸஸ் க்ரீம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து வெட் டிஷ்யூ இருக்குது, இல்லைனா வந்து ஒரு காட்டன் பேட் இருக்குன்னா அதை வெட் பண்ணி தொடச்சிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கிளாத் இருந்தாலுமே ஓகே தான். ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து அந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க ஈரத்துணியை வச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் தான். எனக்கு வந்து இவங்க பிராண்டில் வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் மாஸ்க். பிகாஸ் நான் இந்த எல்லா கிட்லையுமே நான் யூஸ் பண்ணதில் வந்து பீல் ஆஃப் மாஸ்க்னு ஒன்று இருந்தது. அது எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிகாஸ் இது வந்து டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஃபெவிகாலை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு ஈவன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு சுத்தமாக இருக்கவே இருக்காது.
அண்ட் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு வந்துட்டு எரியிற மாதிரி இருந்தது. ஸோ இதை அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு வந்து என்னால் ஈவனாக வந்து அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணேன். உங்களுக்கு அப்ளிகேஷனை பார்க்கும்போதே தெரியும், கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபெவிகால் மாதிரி தான். உங்களுக்கு வந்து பெயினாலாம் இருக்காது, இதை பீல் பண்ணும்போது வந்துட்டு பெயினாலாம் இருக்காது. நார்மலாக ஃபெவிகாலை கையில் வச்சு நம்ம எப்படி கம்மெல்லாம் கையில் வச்சு வெள்ளாண்டுட்டு உரிப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஐப்ரோஸ் கிட்டக்க பண்ணும்போது மட்டும் வந்து அப்ளை பண்ணும்போது மட்டும் வந்துட்டு பீல் ஆஃப் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அந்த இடத்துல அந்த அந்த ஃபோர்ஹெட்டில் உள்ள ஹேர் கிட்டக்க மட்டும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு சீரியஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து சுத்தமாக பிடிக்கல. பட் வேறு என்ன பண்ணுறது, இவங்க ஃபேஷியல் கிட்ட வந்து எனக்கு ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ வேறு வழி இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ சம்திங் ஃபெவிகால் எடுத்து அப்படியே மூஞ்சியில் வந்து அப்படியே அப்பி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ் விட்டாலும் வந்துட்டு இதை எடுக்கவே முடியாது, ட்ரையே ஆயிருக்காது. அது இவங்களோட பெரிய மைனஸ். இந்த மாதிரி தான் வந்து உரிச்சு 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 எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அது ஆக்சுவலாக மறந்துட்டேன், வீடியோ ஷூட் பண்ணுறேங்கிறதே மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து கேமராவை ஆன் பண்ணி இந்த மாதிரி உரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபெவிகால் மாதிரி தான் இருக்கும். ஸோ பாதி ஆக்சுவலாக அது வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே விட்டுமே எனக்கு வந்து சுத்தமாக ட்ரை ஆகலை. இப்போ நான் வந்து ஆஃப் கேமரா போயிட்டு நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆஃப்டர் லுக் வந்து நான் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்குது ஆஃப்டர் ஃபேஷியல். ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. எனக்கு ஸ்கின் இரிட்டேஷன் இருந்தனால வந்து நான் ஷீட் மாஸ்க் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இனிதே முடிந்தது. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.